நமஸ்தே நமஸ்காரம் வணக்கம். நான் தான் உங்கள் எம்கே எக்ஸ்ப்ளோர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, பிஃபோரா நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி காதர்பேட் வாணியம்பாடி காதர்பேட் பள்ளிவாசல்ல நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களோட ரிவ்யூ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்ன இங்கே கற்றுக்கிட்டாங்க எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அதோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறமா பள்ளிவாசல் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாங்க அங்கே இல்லை அதுவும் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பள்ளிவாசலுக்குள் சென்ற அனுபவம், ஒரு பள்ளிவாசலுக்குள் நான் செல்லலாமா? இந்த ஒரு கேள்வி பலரின் மனதில் இருக்கிறது. நாமே நேரில் பார்த்திராத இடங்களை பற்றி பல நேரங்களில் பிறர் சொல்வதையே நம்பிவிடுகிறோம். ஆனால் உண்மையை அறிய சிறந்த வழி அதை நாமே அனுபவிப்பதுதான். அதற்கான ஒரு அழகான வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்த பள்ளிவாசல் திறந்த நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்வின் நோக்கம் யாருடைய மத நம்பிக்கையையும் மாற்றுவது அல்ல. மாறாக இஸ்லாம் குறித்து மக்களுக்கு இருக்கும் கேள்விகளுக்கு அமைதியாகவும் மரியாதையுடனும் விளக்கம் அளிப்பதே இதன் முக்கிய நோக்கம். ஒரு பள்ளிவாசலுக்குள் சென்றால் என்ன பார்க்கலாம்? அழகான கட்டிடக்கலை, அமைதியான சூழல், தொழுகையின் முக்கியத்துவம், சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் இஸ்லாமிய போதனைகள் மற்றும் உங்களை அன்புடன் வரவேற்கும் மனிதர்கள். உங்கள் மனதில் இருக்கும் எந்த கேள்வியையும் தயக்கமின்றி கேட்கலாம். ஏன் தொழுகிறார்கள்? பள்ளிவாசலின் அமைப்பு எப்படி இருக்கும்? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? போன்ற கேள்விகளுக்கு நேரடியாக பதில்களை அறிந்து கொள்ளலாம். இன்றைய உலகில் சமூக வலைத்தளங்களில் பல தகவல்கள் வேகமாக பரவுகின்றன. ஆனால் உண்மையான புரிதல் மனிதர்களை நேரில் சந்தித்து பேசுவதில் தான் உருவாகிறது. இந்த நிகழ்வு ஒரு மத நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது அறிவை பெறும் ஒரு வாய்ப்பு. இது புரிதலை வளர்க்கும் ஒரு சந்திப்பு. இது மனிதர்களை இணைக்கும் ஒரு பாலம். உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் கலந்து கொண்டு புதிய அனுபவத்தை பெறுங்கள். அறிவு கேள்வியிலிருந்து தொடங்குகிறது, மரியாதை புரிதலிலிருந்து உருவாகிறது, நல்லிணக்கம் மனிதர்களின் சந்திப்பிலிருந்து மலர்கிறது. வாருங்கள், பார்ப்போம், கேட்போம், புரிந்து கொள்வோம். 5 நேரம் இந்த தொழுகைக்காக அழைக்குவாங்க சார். இது அரபி மொழியில சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொழுகைக்கான அழைப்பு, அதனுடைய அர்த்தம் அல்லாஹு அக்பர், இறைவன் மிகப்பெரியவன். இறைவனுக்கு அல்லாஹ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பிரயோகம் பண்ணாங்க. ஏன் பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த வார்த்தை யூனிக் வேர்ட். அதுல ஆண் பால் இல்லை, பெண் பால் இல்லை, ஆண் கடவுள் பெண் கடவுள்லாம் இல்லை. அதே மாதிரி ஒருமைப்பன்மை அந்த கான்செப்ட் இல்லை. இறைவன் உங்களையும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த இங்க பொறுத்தவரைக்கும் மசீதி பொறுத்தவரைக்கும் எல்லாரும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. வெறும் முஸ்லீம் நம்ம வேற இடங்கள்ல சொந்தக்காரங்க மட்டும் தான் இது பண்ணுவாங்க. அப்படி இல்லை, மசீதிக்கு வரக்கூடியவர்கள் தெரிஞ்சவர் தெரியாதவர், உள்ளூர்வாசி வெளியூர்வாசி, யாரெல்லாம் மசீதிக்கு அன்னைக்கு தொழுகைக்கு வராங்களோ எல்லோரும் சேர்ந்து அவருக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாரும் ப்ரேயர் பண்ணி அவர் என்ன செய்வாங்கன்னா, இங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணி அடக்க செய்வாங்க. கடைசி மரியாதை இது என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனா பிறந்த ஒரு ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய நல்லடக்கம் அந்த முறையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே இடத்துல அடக்கம் செஞ்சுருந்தாங்க. அந்த முறையை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடக்கம் செய்யும்போது அவங்க எந்த சவப்பெட்டியில் எடுத்துன்னு போய் எப்படி அடக்கம் செய்வாங்க அப்படின்ற முறையும் சொல்லியிருந்தாங்க. இது எங்களுக்கும் வெளியிலேருந்து பார்க்குற பார்வைகளுக்கும் ஒரு முஸ்லீம்னாக்கா ஒரு தவறானவங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை எங்கள் மூலிமா எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்துச்சு. இதனால் நாங்கள் ஒரு மனுஷனாக பிறந்தா ஒரு ஆண் பெண் இன்னும் வேறுபாடு இல்லாமல், ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்டினும் ஒரு இந்து அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் இஸ்லாத்தை தழுகலாம் அப்படின்றது எங்களுக்கு இது மூலமாக புரிஞ்சிச்சு. இங்கே வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பயணம் செஞ்சுட்டு போகணும்னு கட்டாயம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல
இறைவனை கூப்பிட்டா இறைவன் அட்டன் பண்றேன்னு இறைவனே சொல்றாரு. இல்ல குர்ஆன்ல ஒரு வசனத்துல இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து இறைவன் வந்து மனிதன் இந்த பூமியில் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய கான்ஸ்டிடியூஷன். ஒரு மனிதன் தனி மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், சமூகத்துல எப்படி அவன் இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி நடந்துக்கணும், கணவன் மனைவியுடைய உரிமைகள் என்ன, சமூக வாழ்க்கை என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து குர்ஆன்ல வந்து அந்த இந்த எல்லாம் அவனுடைய வாழ்க்கை வழிமுறைகள் வந்து இஸ்லாம் வந்து சொல்லுது. இதனுடைய விளக்கமாக முகமது நபி வந்து அதை சொல்றாரு. இந்த குர்ஆனுடைய அப்ப பகுத்தறிவு கேட்குது. அது குர்ஆன் சொல்லக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, மரணத்திற்கு பின்னால இறைவன் மரணத்தோட வந்து வாழ்க்கை முடியறது இல்லை, அதுக்கு இப்பதான் கன்னியூ ஆகுது. அப்ப அவனுடைய ஆன்மா வந்து நம்ம பாடி இருக்குது பாத்தீங்களா, நம்ம ட்ரெயின் ஏற போனோம்னா இங்க இதுல விட்டுட்டு நம்ம ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வண்டி விட்டுட்டு போறோம்ல, விட்டுட்டு நம்ம போற மாதிரி நம்மளுடைய ஆன்மாவுடைய பயணம் நம்மளுடைய இந்த பாடி இங்கே விட்டுட்டு அந்த ஆன்மா தான் டிராவல் ஆகுது இறைவன்ட்ட. டிராவல் ஆகி இறைவன் வந்து அந்த இறுதி தெரிப்பு நாள் அன்னைக்கு வேற ஒரு நம்மளுக்கு உடல் கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு கேள்வினை கேட்கப்படும். அதுதான் வந்து இது. சார் வணக்கம், நான் வாணியம்படி மேட்டுப்பாளையம் கிராமத்துலேருந்து வந்துன்னு இருக்கேன். நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். முஸ்லீம்களது சமூக நல்லிணக்க மாநாடு அப்படின்ற மாதிரி எதோ சொல்லியிருந்தாங்க. சரி, அது விஷயமா பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். இது வந்து பார்த்தபோது இறைவன் ஒருவர் தான், இறைவருக்கு மேலே யாரும் இல்லை, இறைவனுக்கு கீழே யாரும் இல்லை, இறைவன் ஒருவர் தான். ஏன்னா ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒரு ஆள் எப்படி தொழுகணும், தொழுகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், கை கால்களை சுத்தம் செய்கிறது, முகம் சுத்தம் செய்கிறது, அதெல்லாம் சுத்தம் செய்துன்னு போயிட்டு எப்படி தொழுகணும், எந்த முறையில் தொழுகணும் அப்படின்ற விரிவான விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. தொழுகும்போது ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகணும், அது என்னென்ன டைமிங் தொழுகணும் அப்படின்ற விவரத்தையும் சொல்லியிருந்தாங்க. முகமது நபி வருகை குறித்து இயேசு முன்னறிவிப்பு செஞ்சிருக்காரு, பைபிள்ல இருக்கு இந்த வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்து குருசிஃபிகேஷன் பண்ணாங்க இல்லையா, சிலுவையில் அறைஞ்சாங்களே, அது ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அது வந்து இயேசு வந்து அறையல. இயேசு யாரு காட்டி கொடுத்தாங்களோ அவங்க தான் அறையப்பட்டிருக்காங்க. யூதாஸ் காரியத்தை அதுல இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அவர் என்ன சொல்றாரு, தேவனே தேவனை என்னையே கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு. அப்போ அவர் தேவனா அவர் ஏன் அந்த வார்த்தை அங்க சொல்லணும்? அப்போ அந்த வார்த்தை சொல்லும் போதே தெரியுது அவர் இல்லைன்னு அர்த்தம். ஆனா நீங்க அதை ஏத்துக்கல. ஆனா அது நடந்தது உண்மை தானே? நடந்தது உண்மை. ஆனா அது யாரு குறித்து சொல்றாங்களோ அது உண்மை இல்லை, அந்த நபர் உண்மை இல்லை. நான் வாணியம்படி சார்ந்தவன் தான். இந்த 33 வருடமா இந்த பள்ளிவாசலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த பள்ளிவாசலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து முன்னோர்கள், இங்கே இருக்கிற முன்னோர்கள் வந்து பள்ளிவாசலுடைய வழிபாடுகள், இங்கே இருக்கிற சுத்தபத்தம் நடைமுறைகள் இதை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதில் இந்த இஸ்லாம் மதத்தில் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லை, இங்கே யாரும் பெரியவன் யாரு சின்னவன் பணக்காரன் ஏழை இதெல்லாம் இல்லை, இங்கே வழிபாடுல எல்லாருமே சமந்தான்னாங்க. எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. தெரியும், இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்ததுனால. ஆனாலும் இங்கே வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியும் இருக்குதா, இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டுமே, பார்க்கலையே. ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட்டு. டிரைவிங்லாம் தொழில் இருக்கிறதுனால வந்து எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் வந்து நிறைய பேர் தெரியும். அவங்க வந்து அவங்களோட இஸ்லாமியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனோட தூண்டுதலால் வந்து நம்மளுக்கு பார்க்கணும், தொழுகை வரணும், ஃபேமிலியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆர்வம்.